எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு ஒரு புதிய தொடருக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த 4 வாரங்கள் சோத்திர உங்களோடு கூட ஏதேன் தோட்டத்தில் ஓடின நதிகளை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அதில் ஏராளமான வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அந்த செய்தியை கேட்டு? எத்தனை ஆறுகள் இருக்கிறது? 4 ஆறுகளை குறித்து நாம் தியானித்தோம். பைசோன், கீஹோன், இதேக்கேல், ஐப்ராத், கடைசியா ஐப்ராத். 4 நதிகள். 4 நதிகளை சுருக்கமா பைசோன்னா என்ன யாருக்க தெரியுமா? பார்க்கக்கூடாது, நோட்டை பார்த்து சொல்லக்கூடாது, பார்க்காம சொல்லணும். பெருக்கம். நீங்களும் நானும் பெருகுகிறதை உலகத்தில் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. பைசோன் நதியினுடைய அர்த்தம் பெருக்கம். 2வது கீஹோன் என்ன அர்த்தம்? வெடித்து கிளம்புதல் என்று பேர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, விடுதலையாக்க, நம்ம பெருகிறதற்கு சித்தம் கொண்டால் அந்த பெருக்கத்திற்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது, தடை பண்ண முடியாது என்று சொன்னேன். அல்லேலூயா. 3வது நதி இதேக்கேல் அப்படின்னு சொன்னேன். 3வது நதி என்னது? இதேக்கேல். அதுக்கு என்ன அர்த்தம்? அசுர வேகம். என்னதான் தடை பண்ணினாலும், என்னதான் நம்மளை கட்டுப்படுத்தினாலும், என்னதான் நம்மளை நெருக்கினாலும் இந்த அசுர வேகத்தை யாராலையும் நிறுத்த முடியாது என்று உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. 4வது ஒரு நதி சோத்திர ஐப்ராத். என்ன சொன்னேன்? கனி கொடுத்தல். நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை என்றால் கிறிஸ்துவத்தில் நீங்கள் நானும் இருப்பது வேஸ்ட்டு. அல்லேலூயா. அதற்கு உதாரணமாக சொன்னேன். சோத்திர ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது கனி கொடுத்தல் அப்படின்னா. சோத்திர இன்னைக்கு நிறைய பேர் மரம் கனி கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, கலாத்தியர்களை சொல்லப்பட்டிருக்கிறதான கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆகவே கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த ஐப்ராத் என்று சொன்னால் கனி கொடுத்தல். அல்லேலூயா. கனி கொடுத்தல் அப்படின்னா நம்முடைய பழைய காரியங்கள் மறைந்து புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு அதை தொடர்ந்த ஒரு புதிய தொடர், பல வாரங்களுக்கு இந்த தொடர் போகும். ஆனால் இந்த தொடரை கேட்குற நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும் என்று சொல்லி நான் விசுவாசித்து உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்றேன். அல்லேலூயா. ஆனால் கவனமாக கவனிக்கணும். இன்றைக்கு எல்லாரும் விரும்புகிற காரியம், இன்னைக்கு ஒரு புதிய தொடரை நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த தொடர் பல வாரங்களுக்கு அது போய்கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் அதை கவனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிரயோஜனம் உள்ளதாக சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ உலகத்தில் இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி எங்க போனாலும், எந்த மீட்டிங்கில் போனாலும், எந்த சபையில் போனாலும் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால், இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையினுடைய ஸ்தோத்திரம் மேன்மையை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், ஸ்தோத்திரம் முதலாவது நம் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய நம்ம தியானம் பண்றோம். கேட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா ஸ்தோத்திரம் என்ன என்ன சொல்லுது? ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமே, அப்படின்னா என்ன? அல்லேலூயா. இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறது, எப்படி வருகிறது, இந்த ஆசீர்வாதங்களுக்கு வேதத்துல என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் என்னவெல்லாம் நமக்கு கொண்டு வருகிறது, என்னவெல்லாம் பிறப்பிக்கிறது நம் வாழ்க்கையில என்பதையெல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களிலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால்
மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்னுமாக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் என்னவெல்லாம் கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மொத்தமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போறது இல்லை. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்து இந்த ஆசீர்வாத தொடர் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல வாழ்வது எப்படி, அதற்கு விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, சோத்திர வேலை செய்கிறது, விசுவாசம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது என்பதை குறித்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் தான் அதை அனுபவிக்க செய்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா மேன்மையும் ஆசீர்வாதத்துல தான் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து அனுபவிக்க வேண்டுமானால் முதல்ல ஆசீர்வாதம்னா என்ன? அல்லேலூயா. இப்போ வேதத்துக்கு வருவோம். உங்களுக்கு சில காரியங்களை இன்னைக்கு மேலோட்டமாக காண்பித்து கொடுத்து முதல்ல ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகவே நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரேயரில் நான் பேசினேன். அதே வசனத்தை தான் திரும்ப நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதில் இருக்கிற 22வது வசனத்தை நாம் வாசிக்கும்படி கேட்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு தரம் சொல்லி பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிறவங்களை பார்த்து வெக்கப்படாம. அவங்க உங்களை ஒன்றும் பிடிச்சி இது பண்ணிட மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்கள் பகுதியில் ஒருத்தர் சொல்லலையா? அல்லேலூயா. கையை பிடிச்சி கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னங்கிறது தெரியாம ஆசீர்வாதத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு ஆசீர்வாதம்னா உலகத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஆசீர்வாதம் என்றால் ஸ்பெசிபிக்கா நம்ம தனியா ஆசீர்வாதத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம்னா ஸ்தோத்திரம் நம்ம தப்பா புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் இன்னைக்கு உலகத்துல ஆசீர்வாதத்தை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்திற்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அல்லேலூயா. நம்முடைய நினைப்புல எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கார் கிடைச்சா ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கார் கிடைச்சா ஆசீர்வாதம், வீடு கட்டினா ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அது தவறு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? ஆமா. ஸ்தோத்திரம். வீடு கட்டுவதும் வண்டி வாங்குவதும் நிலம் வாங்குவதும் ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தினால் வருகிற ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு ஆற்றல் அல்லது பெலன் அல்லது வல்லமை என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு பொதுவான வார்த்தை தான் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த ஆசீர்வாதத்தை கார் வாங்கினா உடனே ஆசீர்வாதம், கர்த்தரினை ஆசீர்வதித்து விட்டான் அப்படின்னு சொல்றோம். இல்ல, ஆசீர்வாதத்தினால கார் வந்ததே தவிர கார்னால ஆசீர்வாதம் வரல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பலனாக, ஒரு வல்லமையாக, ஒரு ஆற்றலாக அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அதுக்குள்ள பல காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பாருங்க, ஆசீர்வாதம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் இன்றைக்கு தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு தனி வார்த்தை. அது தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை,
ஆற்றல், ஸ்தோத்திரம், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அனாயிண்டிங், இப்படி வல்லமை, ஆசீர்வாதத்துக்கு பல பொருள் இருக்கிறது. இப்ப இந்த ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில காரை கொண்டு வருது, வீடை கொண்டு வருது, நிலத்தை கொண்டு வருது, நம்முடைய மேன்மையை உயர்த்துகிறது, வியாதியை சுகமாக்குகிறது, பலவீனத்தை நீக்குகிறது, தேவையெல்லாம் சந்திக்குது. எல்லாமே ஆசீர்வாதத்திலிருந்து வருகிற சக்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அப்ப இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டா, ஸ்தோத்திரம், சகலத்தையும் நாம் பெற்று அனுபவிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பணம் கையில கிடைச்சா ஆசீர்வாதம் தப்பு. இப்போ காற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காற்று அடிக்குது, ஒரு மரம் அசைகிறதை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? காற்று அடிக்குது அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. காற்றை யாராவது கண்ணில் பார்க்குறோம், காற்று வீசுறதை உணர்றமே தவிர காற்று என்ன வடிவத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியுது, மரத்துல காத்து அடிச்சு அந்த மரம் அசைக்கிற போது காற்று வீசுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. மரம் வீசுறதுனால, மரம் ஆடுறதுனால காத்தாயிராது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காற்றினுடைய தாக்கத்தினால மரம் அசையதே தவிர மரம் அசைகிறதுனால காத்தடிக்குதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த காற்று போலதான் ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க செய்யக்கூடிய காரியத்துல, நீங்க பண்ணக்கூடிய காரியத்துல, நீங்க எடுக்கிற முயற்சியில, நீங்க பண்ணுகிற சோத்திர எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தோடு இந்த ஆசீர்வாதம் என்கிற ஆற்றல், ஆசீர்வாதம் என்கிற வல்லமை, ஆசீர்வாதம் என்கிறதான அனாயிண்டிங் அதோடு சேரும்போது கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதத்தினால் உண்டாகக்கூடிய விளைவாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடாது. ஆசீர்வாதத்திலிருந்து வருகிற விளைவுதான் பணம், பொருள், காசு, போட்டு நிலம், வீடு, சோத்து, நமக்கு இருக்கிற மகிமை எல்லாமே ஆசீர்வாதம் என்கிற சக்தியில தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் உருவாக்கி சிருஷ்டித்து மனிதனுடைய கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆசீர்வாதம் நீங்க செய்கிற வேலைகளில, நீங்க செய்கிற பிசினஸ்ல, நீங்க செய்கிற காரியங்களில, நீங்க செய்கிற காரியத்துல இணையாவிட்டால் நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை, ஆற்றல், ஸ்தோத்திரம், இன்னும் பலன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம சம்பாதித்த பணத்தை பார்த்து ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வீட்டை பார்த்து ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கூரையை பிரிச்சு கொட்டுவாரு, நம்ம அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பா எண்ணம் கொண்டு என்ன செய்யறாரு? அப்படிலாம் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்குள்ள ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். காரை வச்சிருக்கிறாரு, வீட்டை வச்சிருக்கிறாரு, நிலத்தை வச்சிருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி கிளைம் பண்ணணும்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தர போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கு. ஆசீர்வாதம் என்பது ஒரு பொதுவான சக்தி, ஆற்றல், வல்லமை, பலன், சோத்திரம், அனாயிண்டிங். சோத்திரம். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஷாலோம் என்ற வார்த்தையில பீஸ் என்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ஷாலோம் அப்படின்னா சமாதானம்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் நீங்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், செழிப்புள்ளவர்களாய், நன்மை அடைந்தவர்களாய் வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? அப்ப இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணும். தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் பலனாக மாறுகிறது, ஆசீர்வாதம் வல்லமையாக மாறுகிறது, ஆசீர்வாதம் நம்முடைய நோயை சுகமாக்குகிற சக்தியாய் மாறுகிறது, ஆசீர்வாதம் நம்முடைய ஞானமாக மாறுகிறது. ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டார். பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. உலகத்துல பணத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு சோத்திர ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், ப்ராஸ்பரிட்டி, சோத்திரம்,
வேர்டுன்னு சொல்லி இப்போ பொருளாதாரத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்றாங்க. பொருளாதாரம் மட்டுமே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை குறிக்காது. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்யக்கூடிய ஆற்றலாக, வல்லமையாக, அது சக்தியாக செயல்படுகிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அல்லேலூயா, என்னத்தை எல்லாம் கொண்டு வருகிறது, எந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் எடுத்து அனுபவிப்பது என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் சொன்னேன், கர்த்தருடைய தேவ சமூகத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு வகையான வல்லமை பலன் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதன் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும், ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும், ஒரு மனிதன் எப்படி எல்லாருக்கும் மேல உயர்வாக நம்ம இருக்க முடியும்னா எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொட்டி கொண்டு வந்து கொடுப்பாரு, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தவறு. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் எடுப்போம். அற்புதமான வசனங்கள் 8:18 வாசிக்கலாம். ஆண்டவர் எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி நம்முடைய கையில கொடுக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுனா ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். ஸ்தோத்திரம். பாருங்க, 8:18 வாசிக்கலாம். 17 இருந்தே வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், என் கையினால் வந்துச்சு, என்னுடைய பலத்தினால் வந்துச்சு, என்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சேன், என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சேன், எனக்கு யார் உதவி செஞ்சாங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் நம்முடைய சம்பாத்தியத்தை எப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய வேலை செய்கிறது, ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, பொருள் அல்ல, காசு அல்ல, அது எப்படி வேலை செய்கிறது என்பதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது தெரியாதபடிக்கு ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் எடுத்து அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தன் பசியோடு இருக்கிறான். அந்த பசியோடு இருக்கிறவனுக்கு ஸ்தோத்திரம் நானேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசியில வாடி கொண்டிருக்கிறான், பசி அவனுக்கு வாட்டுது, உயிர் போற மாதிரி பசியில உட்கார்ந்து இருக்கிறான். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாட்டை ஒரு கையிலும் ஒரு வேலை அப்பாயின்மெண்ட்டை ஒரு கையிலையும் கொடுத்தா, ஸ்தோத்திர புத்தி உள்ளவனா இருந்தா எதை சூஸ் பண்ணுவான்? அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம் 2 கையில இருக்கிறத பார்க்கிறான். பசி கொள்ளுதுதான். ஆனா பசி கொன்னாலும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டுனா அடுத்த வேலைக்கு அவனுக்கு வழி கிடையாது. ஆனா வேலையை அவன் சூஸ் பண்ணான்னா காலம் முழுக்க அவன் என்ன செய்வான்? பசியை ஆட்டி கொள்ளுவான், தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்ளுவான், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்தில் இந்த வேலை அவனை கொண்டு செல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பணத்தை பார்க்கிறோம், பொருளாதாரத்தை பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம இருக்கிறவே தவிர ஆசீர்வாதம் என்றால் என்ன? அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற பலன், இந்த பலன் தான் நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாத்துது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என் சம்பாத்தியத்தினால நான் பண்ணினது, இது என்னால் உருவாக்கப்பட்டது, இது என்னால நடந்தது, நான் என் அறிவை யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணினேன், என்னுடைய ஞானத்தை வச்சு நான் பண்ணினேன் என்று நீங்களும் நானும் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை நம்முடைய மாம்ச வல்லமையை கொண்டு மட்டுப்படுத்தி விடுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஒரு நாள் சம்பாதிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீ நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சம்பாதித்தது என்று நீ இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டு கடைசீட்டில் இந்த ஆசீர்வாதம் என்ன வழியில நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத அங்க காமிக்குது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? சோத்திரம். ஐஸ்வர்யத்தை எங்க வச்சிருக்கிறாரு? சோத்திரம். ஆசீர்வாதமான
ஒரு நல்ல நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, சோத்திரம் இன்னுமாக உயர்ந்திருக்கிறதெல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா நாம் செய்கிற வேலையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய பலன் அந்த வேலையை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பலன் நம்ம கூட வரலன்னா என்ன நடக்கும்? நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு நீங்க ஓடினாலும், எவ்வளவு தலைகீழ நின்னாலும், இந்த பலனாகிய ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற பலன், ஆற்றல், சோத்திர சக்தி, இது இந்த வேலை செய்கிற நம்முடைய வேலையோடு கூட, பிசினஸோடு கூட, நம்ம எடுக்கிற முயற்சியோடு கூட இந்த ஆசீர்வாதம் என்கிற பலன் இணையாவிட்டால் நீங்கள் ஓடினாலும் ஒன்னத்தையும் சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, பணம் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்மளை நாமளே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பணம், பொருள், காசு, சோத்திர ஆஸ்தி, அந்தஸ்து எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாருன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் நாம் செய்யக்கூடிய வேலையில பலனாக மாறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அதுல வீட்டுல உட்காந்துருந்தா நடக்குமா? சில வாரெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி சோத்திரம் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. காரணம் என்ன? நம்முடைய வேலையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய செய்கிற காரியத்துல கர்த்தர் செய்கிற வேலையின் மூலமாகத்தான் ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் பெருக்கிக் கொள்ள முடியும். நீங்களும் நானும் செய்கிற வேலையின் மூலமாகத்தான் நம்முடைய அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ள முடியும், பொருளை சம்பாதிக்க முடியும். இந்த சம்பாதிக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்காவிட்டால் நீங்களும் நானும் சும்மா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. பொத்த பையில போட்ட மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகவே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பலன் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பலன் தான் ஆசீர்வாதம், இந்த ஆற்றல் தான் ஆசீர்வாதம், இந்த சக்தி தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதத்தினுடைய முழு விளக்கம் நமக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, ஆசீர்வாதம் என்பது ஸ்தோத்திரம் பொருள் அல்ல, ஆசீர்வாதம் என்பது கார் அல்ல, ஆசீர்வாதம் என்பது மற்ற காரியங்கள் அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு விதமான வல்லமை. அல்லேலூயா. ஒரு விதமான பலன், ஒரு விதமான சக்தி, ஒரு விதமான ஆற்றல். இது இந்த ஆசீர்வாதம் எந்த காரியத்தோடு இணைகிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் வளர்ச்சி அடை செய்கிறார். அல்லேலூயா. இப்ப பிசினஸ் தொடங்குறீங்கன்னா அந்த பிசினஸுக்குள்ள கர்த்தர் அந்த பலனை கொண்டு வந்து, ஆற்றலை கொண்டு வந்து, சக்தி கொண்டு வந்து அதோடு கூட இணைக்கும் போது உங்களுடைய பிசினஸ் பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் வேணா எழுதி வச்சுக்கிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம, தேவனுடைய நீதியை தேடாம நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் பிரயாசத்தில் ஒரு பலனையும் நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். இந்த பலனின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ முடியும், சகலத்தையும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? பிராஸ்பரிட்டி என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், எல்லா விதத்திலும் நீங்களும் நானும் நன்றாய் இருக்கும்படி, வெற்றிகரமாய் வாழும்படி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க செய்யற வேலையில, நீங்க செய்யற பிசினஸ்ல, நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க பண்ற காரியத்துல இந்த ஆற்றல், சக்தி, இந்த வல்லமை இணைய வேண்டும் என்று விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். அல்லேலூயா. அந்த ஜெபம் உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும், நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினுடைய சொந்த பிள்ளைகளாக அனுபவிக்கக்கூடிய அத்தாரிட்டி பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்,
ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில அது என்னவாக இருக்கிறது, எப்படி வேலை செய்கிறதுங்கிறத தெரியாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்ல பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், கர்த்தர் செய்தது போல என்னால செய்ய முடியும்னா உடனே மிஞ்சின நீதிமான்லாம் சொல்லுவான், கர்த்தரை காட்டிலும் நீ பெரியவரா அப்படின்னு சொல்லி. இல்ல, வேதத்தை நான் காண்பிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதும் நிருபம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் செழிப்புள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், விடுதலை உள்ளவர்களாய், எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம், அதில் இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. இதுதான் மைய வசனம். நீங்க வாசிச்சு பாருங்க. 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. நமக்காக கிறிஸ்து சிலுவையிலே சாபமாக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நம்முடைய சாபத்தை போக்கும்படியாய், நம்முடைய வியாதியை போக்கும்படியாய், நம்முடைய தரித்திரத்தை போக்கும்படியாய், நம்முடைய ஸ்தோத்திர சுகவீனத்தை நீக்கும்படியாய் அவர் சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு மீட்டு நம்மை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் என்கிற வல்லமை, ஆற்றல், சக்தி எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை எடுத்து நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். அல்லேலூயா. அது தெரியாம பணத்தை, பொருளாதாரத்தை, கட்டடத்தை, வீட்டை, காரை, வண்டியை இதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. ஆசீர்வாதத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழியில் வாசித்தோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினால வர்றதுதான் ஐஸ்வர்யம், வீடு, காரு, பங்களா, சோத்திரம். நமக்கு என்னென்னலாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் ஆசீர்வாதம் என்கிற வல்லமையினாலே, சக்தியினாலே சோத்திரம் வந்தது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், ஆசீர்வாதம் என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு விதமான ஆற்றல், சக்தி, வல்லமை, பலன், ஸ்தோத்திரம், அனாயிண்டிங் என்றெல்லாம் சொல்லலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பீஸ்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷலோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஷலோம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம், சந்தோஷம் என்ற அர்த்தம். இந்த சந்தோஷ சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, வாழக்கூடிய காரியத்திற்கு உதவி செய்வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சந்தோஷம் எப்படி வரும்? சமாதானம் எப்படி வரும்? ஒரு ஒரு இருதயத்துல மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, சகலமும் நம்ம கையில் இருக்கும்போது மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. இந்த சகலத்தையும் சமாதானத்தோடு கூட நடத்துகிற அந்த ஷாலோம், பீஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஆசீர்வாதம். சகலத்திலும் நாம் நன்மையாக அனுபவித்து நாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்றது தான் ஆசீர்வாதம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் தான் இயேசு சிலுவையில சாபமானார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. சோத்திரம். கிறிஸ்து நமக்காக சிலுவையில சாபமானார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சாபமான காரணம் நானும் நீங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. மீட்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதமாகிய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தெரிந்துக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் செய்யுது, அல்லேலூயா, எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யுது, அந்த வேலை செய்யறதுக்கு நாம் எப்படி அதுக்கு இணங்கி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட காரியம், யாரு கேட்டாலும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது பணம் இல்லை, பொருள் இல்லை, காசு இல்லை. ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு விதமான ஆற்றல், வல்லமை, சக்தி என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இதோடு நான் முடிக்கிறேன். ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆசீர்வாதம் சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருமா தவிர காசை கொண்டு வந்து கொட்டாது. அல்லேலூயா. பலன் தான், பலன் மூலமாக தான் நம்ம என்ன செய்யறோமோ
அந்த செய்யக்கூடிய காரியத்தோடு இந்த பலன், வல்லமை, சக்தி, ஆற்றல் இணையும் போது நீங்களும் நானும் மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோத்ரா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சோத்ரா, எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, ஆற்றல், சக்தி சோத்ரா எனக்குள்ள இருக்கிறது. நான் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரிடத்திலிருந்து நான் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதம் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக. கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதம்னா சிலர்லாம் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய ஒரு வெகுமான ஆற்றல். இந்த ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தினுடைய சொந்தக்காரர்களாக கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம்னா என்ன, அது என்னத்தை கொண்டு வருகிறது, எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அதற்கு விசுவாசம் எப்படி தேவை என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் சகல ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டவரே தாக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.